சார் ஏசிஎஸ் பத்தி சொன்னாங்க சார். என்ன சொல்றது, உங்க உங்க காலத்துல இருந்தவர் சார். அவரு எம்பியா இருந்தவர். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஆனா இப்படி எடப்பாடியும் எதுவும் பண்றதுனால வந்து சார் இப்ப நிறைய நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, ரொம்ப பிலோவா தான் சார் நம்ம போறோம். நம்ம வந்து என்ன சொல்றது, மேலும் உயரணும் சார். உங்களை மாதிரி ஆளுங்களை வச்சு நம்ம இன்னும் வந்து என்ன சொல்றது, கட்சியை வந்து என்ன சொல்றது, நம்ம கைப்பற்றணும் சார். நம்ம கண்டிப்பா சார். என்ன சொல்றது, வாய்ப்பளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். மழை பெஞ்சதுல வந்து மெயின் காரணமே டிஎம்க தான். ஏன்னா அவங்க ஆட்சிதான் அந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. அவரு மேயரா இருந்தாரு சுப்பிரமணியா, இப்ப மந்திரியா இருக்காரு. ஆமா, அதுக்கு முன்னால ஸ்டாலினா இந்த மேயரா இருந்தாரு சென்னையில. ஆமா ஆமா, அவரே சொன்னாரு. மேயரா இருக்கும்போது சொன்னாரு, நான் சிங்கப்பூர் ஆக்குறேன், அதை பண்றேன் இதை பண்றேன்னாரு. புரிஞ்சு போச்சு. இவர் வந்தாரு, நான் அடுத்து எடுத்து செய்யறேன்னாரு. அவரு தான் அந்த இதெல்லாம் இலவச பட்டா கொடுத்தாங்களே, அப்ப ஏரி குளம் இதெல்லாம் பட்டா அந்த ஏரி குளம் நீர்வழி பாதையை அடைச்சது பூரா ஸ்டாலின் மேயரா இருக்கிற காலத்துலதான். அதான் அவங்க 2 பேரும் தான் மெயின். மேயர் தான். நான் முதல்ல சொல்லிட்டேன் ஒரு தடவை, நான் சொல்லியிருக்கேன், மேயர் தான் இதுக்கு மெயின் காரணம். மேயர் தான் மெயின் காரணமா இருந்து இதெல்லாம் செஞ்சாங்க. இப்ப அவங்களே சொல்றாங்க ஏடிஎம்க்கு தான் பிரச்சனை பண்ணிச்சு, ஏடிஎம்னாலதான் தண்ணி பெருகுது அப்படின்னு. இவங்க எப்போ மேயர், எப்போ உள்ள மேயர் அப்ப எங்க போனாரு அவரு? அப்ப சரி செய்ய வேண்டியதுன்னு. அப்ப அவருக்கு தெரியாதுல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. அவருக்கே தெரியாது. அவரு முதலமைச்சர் ஆகுமா என்னன்னு அவருக்கே தெரியாது. இது வந்து ஏதோ ஒரு யதார்த்தமா வந்து பூந்ததுதான். கொட்டை குளுக்கும் போது வந்து விழுந்தது மாதிரி விழுந்தது அவருக்கு டைமன். உண்மையிலே அவரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மக்கள்கிட்ட வந்து டிஎம்க போனது மாதிரி நம்ம ஏடிஎம்க மக்கள்கிட்ட போய் சேரல. சரியா அணுகுமுறை இல்லை. கட்சி உடைஞ்சதுனால அணுகுமுறை இல்லை. நான்லாம் வந்து இப்போ வந்து சசிகலா அம்மா எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த அம்மாவை உள்ள கொண்டு வந்துருவோம் அப்படின்னு. ஏன்னா நீங்க எல்லாரும் நினைக்கலாம் எதுக்கு அந்த அம்மா வரணும்னு. நம்ம கட்சி தோத்ததுக்கு அது ஒரு காரணம் இருக்கு. ஆனா சொல்றாங்க இல்ல அது ஓட்டு சதவீதம் கம்மின்னு. என்ன பண்ணாங்க சில பேரு, இதுக்கு ஓட்டு போடுறதா அதுக்கு ஓட்டு போடுறதா, சரி இவங்க 2 பேரும் வேண்டாம் ஓடு அப்படின்னு போட்டுறாலும் நிறைய இருக்கிறாங்க. இந்த திமுக அரசாங்கம் பாத்தீங்கன்னா இந்த மழை பெஞ்சு நிறைய வெள்ளம் வந்துட்டே இருக்குல்லங்க சென்னை சிட்டிக்குள்ள. இந்த மழை வெள்ளம் வந்தது காரணமே திமுக அரசாங்கம் தாங்க. இந்த திமுக அரசாங்கம் ஒழுங்கா செயல்படலங்க. நீங்க தாங்க இதெல்லாம் வந்து இந்த பாதிப்புகள் எல்லாம் நீங்க தாங்க வந்து சரி பண்ணணும் சார். புதிய தலைமுறையில வந்து நீங்க பேச்சு பேசுவீங்களா சார்? நேர்காணல் அந்த நைட் 8 மணிக்கு போடுவாங்க. அது நீங்க பேசலாம், நான் கேட்பேன். ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சரா இருந்திருக்காரு, மேயரா இருந்திருக்காரு. அம்மா கிட்ட வந்து 10 ஆண்டுக்கு 15 ஆண்டுக்குள்ளான தொலைநோக்கு பார்வைகள் இருக்கும். திட்டங்கள் திட்டினாங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸ்டாலின் இருந்தப்ப இது கொண்டாந்து இருந்தாருன்னா 2015 வந்து நீர் வந்து சென்னையை வந்து ரொம்ப புயல்லாம் வந்து தாக்குனுச்சு. அந்த மாதிரி இருந்திருக்காது. இந்த டைமும் இந்த மாதிரி இருந்திருக்காது. எடப்பாடி மேல கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் வெறுப்பா இருக்கிறாங்க. ஆனா ஒரு பேச்சு வந்து தெளிவான பேச்சு இல்ல. அது கொஞ்சம் எல்லாம் நம்ம ஏடிமிக்க பாட்டியே வந்து கொஞ்சம் சங்கடத்தோட இருக்கிறாங்க. ஓட்டு அதிகம் யாரும் போடல. டிஎம்கேல பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு ஓட்டு தான், ஒரு அலம் மாதிரி. நம்பிக்கை இல்லாதனால எல்லாம் அங்க ஸ்டாலின் சைடு சேர்ந்துட்டாங்க. இல்லைன்னா ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். 2வது வந்து வன்னியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்க கூடாது கடைசி நேரத்துல. மெயின் பிரச்சனை அது ஒண்ணு. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணுங்க. அம்மா இப்படி ஒரே மாதிரி பார்த்தாங்க அப்படிங்க அதே மாதிரி கண்ணோட்டத்துல எல்லாத்தையும் பார்த்து இருந்தாருன்னா ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். தோன்றதுக்கு இது ஒரு காரணம் சார். அப்படி வந்து இந்த தடவை வந்து கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டாங்க. நம்ம 10 ஆண்டு ஆட்சியில இருக்கிறப்ப இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி போன வருஷம்லாம் வந்து நம்ம வந்து ஆகஸ்ட் மாசத்திலே தூர்வாரிட்டோம். அது ஒரு காரணம் தான் அப்படி நான் நினைக்கிறேன். 2வது நமக்குள்ள நிறைய ஒற்றுமை இல்லைண்ணா. நீங்க உங்களை மாதிரி பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு தொண்டனும் வந்து பல குழப்பத்துல இருக்காங்க ஒவ்வொரு தொண்டனும். அதனால வந்து இதெல்லாம் வந்து மாதிரி ஒரு ஒரு சக்தி வாய்ந்த மனிதர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நீங்கெல்லாம் கொண்டு வந்தாதானே இன்னும் அதிமுக வந்து கொஞ்சம் ஒரு நல்ல வழிக்கு வரும். நன்றிண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம். அது எங்க எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்தே வர மாட்டேங்கிறாரு. அவர் வந்து இந்த வடிவேல ஒரு படத்துல சொல்லுவார்ல, எனக்கு என்ன நடந்தாலும் யாரும் இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது, நானே பார்த்துப்பேன் அப்படின்னு போய் சமத்தியா அடி வாங்கிட்டு வருவான். அது மாதிரில எடப்பாடி பண்றாப்ல. எல்லாரையும் ஒழுங்கா அரவணைச்சு அதிமுக கட்சி வலிமையான கட்சி,
எல்லோருமே வந்து நம்ம அதிமுகவை வலிமைப்படுத்துறோம்னு நினைக்கிறோம். அதுல வந்து நீ வேண்டாம், அவங்க வேண்டாம், இவங்க வேண்டாம்னு சொல்லி தள்ளி விடுறதை விட்டுட்டு எல்லோரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து அந்த கட்சியை வழி நடத்தினா, அப்படித்தானே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செஞ்சாரு, அம்மா செஞ்சாங்க. அந்த வழியில நடத்துகிற பொழுது இந்த இயக்கம் வலிமையானதாக இருக்கும் இல்லையா? அதை அவர் செய்ய மாட்டேங்கிறார். அதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. திமுக எப்படி இருக்கு? தஞ்சை மாவட்டம் கடுமையான மழையா, 2 நாளா வெளியே போக முடியல. 2வது வந்து இன்னும் நலத்திட்ட உதவிகள் வந்து யாருமே எதுவும் செய்யல. பட்டுக்கோட்டை எம்எல்ஏ, டிஎம்கே எம்எல்ஏ, இன்னும் சொல்ல போனாக்கா வந்து நலத்திட்ட உதவிகள் வந்து அவர் கோட்டை போட்டுக்கிட்டு மு.க. ஸ்டாலின் வந்து நடந்துதான் படம் காட்டுறாரு தவிர மற்றபடி நலத்திட்ட உதவிகள் எல்லா மாவட்டத்திலும் சென்றடையல. இல்ல, அவர் நடக்கிற படத்தை காட்டுறாங்க. படத்தை காட்டுறாங்க. பட்டுக்கோட்டை தொகுதி மதுக்கூர் ஒன்றியல நான் இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு 2000 வரைக்கும் பால் பாக்கெட் வாங்கி கொடுத்துருக்கேன் ஐயா. ஊரு எல்லா வீட்டுக்கும் நான் வாங்கி கொடுத்த ஏழை மக்கள் 2000 பால் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். எந்த திமுக பிரதிநிதி யாரும் வந்து பார்க்கல. அப்படி இருக்குது. இன்னும் சொல்ல போனாக்க வந்து இந்த ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஜனங்க எல்லாம் கொரோனால இருந்து வெளியில வந்தாங்க. கொரோனா முடிச்சு சரியாகுதுங்கிற பொழுது தீபாவளி, அதுல ஒரு இல்ல இன்னொன்னு பதிவு சொல்றேன் ஐயா. தீபாவளிக்கு இந்த திமுக அரசு எந்த காசும் கொடுக்கல. 2வது வந்து என்னோட குடும்ப தலைவிக்கு ஒரு 1000 ரூபான்னு சொன்னது, அதையும் கொடுக்கல. அப்புறம் சிலிண்டருக்கு ஏதாவது பண்றேன்னாங்க, அதையும் பண்ணல. அப்படிங்கிறப்ப மக்கள் இந்த 100 நாள் வேலை பார்க்குற மக்கள்லாம் வந்து கொதிச்செழிஞ்சு போய் அந்த வெளிப்படுத்துறாங்க. இது ஆளுங்கட்சி அரசுக்கு வந்து எப்படி சென்று சேருங்கிறதே நமக்கு தெரியல ஐயா. அது மாதிரி இருக்குது. எப்படின்னு பாருங்க. நான் நேரம் வந்து பாக்குறேன். டிசம்பர் 7 தான் கிளம்புறேன். அதுக்குள்ள நேரம் வந்து பாக்குறேன் அவங்கள. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் டூர் வாரினாங்க நம்ம பெரியர்ல. அதுல பாத்தீங்கன்னா உள்ள தண்ணி போகிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே பண்ணல. எதுலையுமே வடிகால் தண்ணி ஏரிக்குள்ள போனா தானே கொஞ்சம் கெப்பாசிட்டி ஆகுது. மழை பெய்யற தண்ணி மட்டும்தான் உள்ள விழுவும். சிட்டிக்குள்ள, சென்னை சிட்டிக்குள்ள சொல்றேன். பார்க்கு இது மாதிரி பண்ணிருக்காங்கல்ல எல்லாம். அதுல வந்து வடிகால் கால்வாயில போற தண்ணி உள்ள போனாதான் தண்ணி நிற்கும். அடுத்த ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும். இவங்க எதையுமே அதை பண்ணல. ட்ரைனேஜ் தண்ணி உள்ள போயிடும் அப்படின்றதுக்காக அவங்க அந்த மழை பெய்யற தண்ணி மட்டும்தான் உள்ள இருக்கும். எல்லா ஏரியிலுமே அதுதான். ஏரியில குட்டை, ஊரணி இது மாதிரி. அப்படி பாத்தீங்கன்னா கொரட்டூர் ஏரியும் அதே மாதிரிதான் பிளாக் பண்ணிட்டாங்க. வடிகால் தண்ணி போறதில்ல. மழை பெய்யற தண்ணி மேல இருந்து உழுகுற தண்ணி மட்டும்தான் ஏரிக்குள்ள இருக்கு எல்லா ஏரியுமே. இதுக்கு வேற எதுனா சொல்யூஷன்? வெயில்காலம் வந்தா தண்ணி பஞ்சமா இருக்கும். மழை காலத்துல வந்து வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அதுக்கு ஒரு சரியான திட்டமிடுதல் வந்து இருக்கு. அந்த ஆக்கிரமிப்புகள், அதாவது நீர்வழி பாதைகள் இருக்கு இல்லையா, குளம், ஏரி, ஆறு, இதுல இருக்கிற இதுக்கு தண்ணீர் வருகிற அந்த நீர்வழி பாதைகள், அதே மாதிரி அந்த தண்ணீர் வெளியேறுகிற நீர்வழி பாதைகள், இதையெல்லாம் சுத்தம் பண்ணி மரமட்டையெல்லாம் எடுத்து தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்றி இதை சுத்தமா வச்சிருந்தா தண்ணி வந்து இப்ப நீங்க இன்னைக்கு என்னோட பேஸ்புக்ல போட்டிருக்கோம். 1967 இருந்து சென்னையில எப்படி இருந்தது, இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரிகள், குளங்கள் வந்து வெறும் 10% தான் இருக்கு. 90% வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது. அம்மா அவர்கள் எப்படி அந்த காலத்துல, அம்மா காலத்துல வந்து அந்த ஏசி சண்முகத்தெல்லாம் அடிச்சு கம்ப்ளீட்டா நீர்வழி பாதை அடைப்புகளை எல்லாம் நீக்கினாங்க. அது போல நீக்கி அந்த நீர்வழி பாதைகளை சரி பண்ணி தூர்வாரி அந்த மழை வெள்ளம் வருகிற பொழுது அந்த நீர் வளத்தை பாதுகாத்தோம்னா திரும்ப கோடை காலங்கள்ல வந்து அந்த நீர் பற்றாக்குறை ஏற்படுகிற பொழுது அதை சமாளிக்க முடியும். இப்ப நமக்கு 2 புறமும் தாக்குதலா, நமக்குதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருமுனை தாக்குதலா இருக்குது. ஒண்ணு மழை வெள்ளம் வருகிற பொழுது ஏற்படுகிற பாதுகாப்பு. இப்ப தஞ்சாவூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நெல்லு அறுவடைகள், விவசாய பூமியில பாத்தீங்கன்னா பூரா தண்ணி இல்ல பயிர் முழுகுது. அதுக்கு எந்த விதமான நிவாரணங்களும்
இல்ல. அப்ப அதே சமயத்துல கோடை காலத்துல பாத்தீங்கன்னா தண்ணீர் பஞ்சம். நீங்க வந்து முல்லை பெரியாருக்கு சண்டை போடுறோம், ஒவ்வொரு அணைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு காவேரிக்கு சண்டை போடுறோம். ஆனா இது போல ஒரு அதிக மழை பெறுகிற காலங்கள்ல வந்து அதை தேக்குகிற சேமித்து வைக்கிற அந்த பழக்க வழக்கங்கள் சரியா இல்லையா? பிளாட் போட்டு வித்துறாங்க, பட்டா கொடுத்துட்றாங்க, கட்டட அனுமதிகள் கொடுத்துட்றாங்க, அரசு கட்டிடங்களையே அங்க வந்து கட்டிடுறாங்க. இப்ப இந்த விவசாய கடன் தள்ளுபடி பண்றதுக்கெல்லாம் இந்த 7,000 கோடி 8,000 கோடி தள்ளுபடி பண்றாங்க. அதுக்கெல்லாம் செக்டர் மாதிரி நிறைய கட்டணும்னா அது சேஃப் தானே? ஆமா, இல்ல விவசாய கடன் தள்ளுபடி பண்ணது பரவாயில்ல, நம்ம போய் வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். ஆனா இந்த நீர்வழி பாதைகளை வந்து அடைக்காம இருக்கணும், அந்த பெறுகிற நீரை வந்து சரியான வகையில சேமித்து வைக்கணும். இல்ல இப்ப மணப்பாறை அந்த ஏரியாலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வறண்ட பூமி. இப்ப ஒரு 10-15 வருஷமாவே வந்து ரொம்ப வறண்டுருச்சு. இதெல்லாம் காவிரியில இருந்து இந்த மாதிரி இதெல்லாம் இந்த பண்டு மாதிரி இந்த தள்ளுபடி இதெல்லாம் பண்றதுக்கு அத ஒரு லிங்கேஜா எல்லா ஏரி குளம் எல்லாம் லிங்கேஜ் பண்ணலாமே சார். இப்ப வந்து நீங்க எடுத்திருக்க தலைப்பு வந்து ரொம்ப நல்லதுதான் சார். ஆனா வந்து சார் இப்ப வந்து எங்க மதுரையில வந்து நம்ம வந்து மதுரையில பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் அரசு அலுவலகங்களை கட்டினது எல்லாமே ஏரி குளத்தை ஆக்கிரமிச்சு தான் கட்டியிருக்காங்க. அது வந்து மதுரை ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட் மதுரை பிரான்ச் வந்து குளம் நாங்க சின்ன பிள்ளையில வந்து ஓடி விளையாண்ட இடம். அது வந்து அதுக்கப்புறம் வந்து வாத்தியார் பேர்ல இருக்கிற மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்து அதுவும் பெரிய குளம் சார். அது வந்து அது வந்து ஆக்கிரமிச்சு தான் கட்டியிருக்காங்க. அலோவ் பண்ண கோர்ட் வந்து இப்ப ஆக்கிரமிப்பு அகற்று அப்படின்னா அந்த கோர்ட்டை வந்து நம்ம இடிச்சு தள்ளிடலாமா சார்? அப்ப கட்டாயம் தள்ளணும், வேற என்ன பண்றது? இல்லைன்னா மழை வந்தா எல்லாம் இடிச்சு தள்ளிட்டு போயிடுது இல்ல. இல்ல சார், அவங்க வந்து யாரு இப்ப அந்த இடத்துல யார் அதுக்கு பட்டா கொடுத்தாங்க, அந்த இடத்துல கட்டடம் கட்டுறதுக்கு யார் அதை வந்து அனுமதி கொடுத்தாங்க? இது வந்து நீர்நிலைகள் இருக்கிற இடங்கள்ல கட்டட அனுமதி கொடுக்க கூடாதுங்கிறது சட்டம், பட்டா கொடுக்க கூடாதுங்கிறது சட்டம். அது அரசு கட்டிடமாகவே இருந்தாலும் கூட அது தவறு தானே? அப்ப அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரு, அரசியல்வாதிகள் யாரு என்பதை வந்து பார்த்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? நீங்க வந்து சார் நீங்க அரசியல்வாதிகள்னு வந்து சொல்றது வந்து ஏத்துக்கிற மாட்டேன் சார். அதிகாரிகள் சொல்றதுலதான் வந்து அரசியல்வாதிகள் கையெழுத்து போடுறாங்க. ஆமா, இப்ப வந்து ஒரு பாலம் உடைஞ்சிருச்சுங்கிறாங்க. இப்ப வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கழக காவலர் வந்து கழக இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் காலத்துல பாலம் வந்து உடைஞ்சு போச்சு அப்படிங்கிறாப்ல. வந்து அங்க வந்து நீங்களே வந்து பேஸ்புக்ல போஸ்ட் போட்டிருந்தீங்க, மலையில வந்து வீட்டுல நீச்சல் அடிச்சு விளையாடுறாங்க, வீட்டுக்குள்ள எல்லாம் போய் தண்ணி போகுது. அப்போ நான் பார்த்து நான் உங்களை வந்து க்ளோஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் சார். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த அங்க போகும்போது வந்து பெருமழை காரணமாக வந்துருச்சுங்கிறாங்க. இந்த பாலம் அப்படின்னா ஏன் வந்து பெருமழை நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்ல, அதாவது பெருமழைங்கிறது அதாவது உலக அதிசயமா இதுவரைக்கும் மழையே இல்லாம இப்ப பெய்ஞ்சிடல. பெருமழைங்கிறது எல்லா காலகட்டங்கள்லயும் இருக்கு. ஏன் தாத்தா பாட்டி உங்க தாத்தா பாட்டி காலத்திலயும் இருந்திருக்கும். நம்ம என்னன்னா உங்க பேர பிள்ளைங்க ஏன் பேர பிள்ளைங்க காலத்தை நம்ம எதிர்பார்த்து நம்ம காலகட்டத்துல என்ன ஆயிருக்குன்னா அந்த நீர்வழி பாதைகள் வந்து அடைக்கப்பட்டிருக்குது. அங்க எல்லாம் பட்டா கொடுத்திருக்கிறாங்க, கட்டடங்களை கட்டி இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஹைகோர்ட்டை பூரா போய் இடிக்கலைன்னா பரவாயில்ல, அந்த நீர் வரத்துக்கள் உள்ள பகுதி எதுவோ அந்த பகுதிகளை கண்டறிந்து அந்த நீர்வழி பாதைய அதுக்கு போறதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்தா அந்த தண்ணி அதுல போயிடும் இல்ல. அந்த தண்ணியை அடைச்சு வைக்கிற பொழுதுதானே வந்து உங்களுக்கு இந்த பாதிப்புகள் ஏற்படுது. கண்டிப்பா சார். இன்னொன்னு சார், அந்த நியூஸ் 7 வந்து நீங்க வந்து நியூஸ் 7ல வந்து கேள்வி நேரத்தில் நீங்க பேசும்போது நான் கேட்டுட்டு இருந்தேன் சார். அப்ப அந்த எடப்பாடியார் ஆட்சியில வந்து அந்த போன வருஷம் 2019ல வந்து வெள்ளம் வரும்போது வந்து 1800 கோடி ஒதுக்கீடு தான் சொல்லியிருக்காரு. அது வந்து ஒதுக்கி அரசாணை வெளியிட்டோ வேலை ஆரம்பிச்சதாகவோ அவர் ஒன்னும் சொல்லல. அப்ப உங்களுக்கு 1800 கோடி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா 1800 கோடி ஒதுக்கி இருக்குல்ல, அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, என்ன பண்ணாங்க, அதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க அதை எப்படி சார் ஒத்துக்கிறது? நான் பேசவே இல்லையே முதல்ல இந்த மழை வெள்ளத்தை பத்தி. நான் எந்த டிவிலையும் பேசவே இல்லையா? மழை வெள்ளத்தை பத்தி எந்த டிவிலையுமே நான் பேசலையா சார்? 1800 கோடி ஒதுக்கீடுன்னு சொன்னாரு. அதாவது அவர் ஒதுக்கீடுன்னு அறிவிச்சிருக்கிறாரு. அந்த ஒதுக்கீடுன்னு அறிவிச்சத பட்ஜெட்ல நம்ம நிதி ஒதுக்கி
அந்த திட்டங்களை நம்ம செயல்படுத்தி இருக்கலாம்ல. நாம வந்து என்ன போட்டிருப்போம்னா அவருடைய அறிவிப்பை மட்டும் போட்டிருப்போம். அது எந்த கமெண்ட் நான் போட்டிருக்க மாட்டேன். அதாவது 1800 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு, ஒதுக்கீடு அப்படிங்கிறது அவர் ஒதுக்கிட்டாருன்னு சொல்றதில்ல, அரசாங்கம் நிதியை ஒதுக்கி இருக்கிறது அப்படிங்கிறது. அந்த ஒதுக்கப்பட்ட நிதியை அரசாணை பிறப்பித்து அந்த பணத்தை தொகையை வந்து சம்பந்தப்பட்ட அந்த துறைக்கு கொடுத்து அது எப்படி செலவிடப்பட வேண்டும் என்று அதை முறையாக செயல்பட்டிருந்தால் இது போன்ற வெள்ளம் வருகிற காலத்துல வந்து அது காப்பாற்றப்படும் இல்லையா? நீங்க ஒரு சைக்காலஜிக்கலா பாருங்க. இப்ப வர்ற ஒரு நிமிஷம், இப்ப சென்னை மாநகராட்சியில பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கிற காலத்திலேயே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே அங்க ஜெயிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் ஒண்ணு. அப்ப இப்ப வந்து அந்த மக்களுக்கு நீங்க திமுக வந்து சிம்பிளா என்ன சொல்லுவாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்து 6 மாசம் தாங்க ஆகுது, 10 ஆண்டு காலம் ஆண்டது வந்து அதிமுக தான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்ப நம்ம எதுக்கு சொல்லணும்? எடப்பாடியார் வந்து 1800 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காரு, அந்த நிதியை வந்து சம்பந்தப்பட்ட துறைக்கு கொடுத்திருக்குது, அந்த நிதியை முறையாக பயன்படுத்தி இந்த திட்டங்களை செய்திருக்கணும் அப்படிங்கறத சொல்லணும் இல்ல? அப்ப அது வந்து அந்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் தான். இப்ப எடப்பாடி பழனிசாமி நேற்று வந்து ஒரு பத்திரிகையாளர் பேட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? வேலுமணி கமிஷன் வாங்கினார், நீ பாத்தியா அப்படின்னு பத்திரிகைக்காரங்க சண்டைக்கு போறதுக்கு பதிலா அந்த பதில பாருங்க, அரசு ஆணை, நான் 1800 கோடி ஒதுக்கி இருக்கேன், சம்பந்தப்பட்ட துறைக்கு கொடுத்திருக்குது, அந்த துறையில எங்க 3 ஆட்சியினுடைய இறுதி காலத்துல அந்த தொகை ஒதுக்கப்பட்டதுனால அந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட முடியல, அந்த திட்டத்தை திமுக அரசாங்கம் சரிவர நிறைவேற்றி இருந்தால் இந்த பிரச்சனை வந்து வந்திருக்காது அப்படிங்கிற அதை வந்து சொல்லணும்ல. அது வந்து அரசாங்கத்துல இருந்தவங்களுக்கு தான் அந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு தெரியும். இப்ப நீங்களும் நானும் பத்திரிகை செய்தி, டிவி செய்தி பார்த்துட்டு தானே பேசுறோம். இல்ல சார், நான் வந்து வெப்சைட்ல போய் பார்த்துட்டேன். நானு அதுக்கு வந்து நிதி ஒதுக்கீடே பண்ணல, அறிவிச்சிருக்காங்க. அதுக்குள்ள வந்து வேற சின்ன உட்கட்சி பிரச்சனையில வந்து ஏதோ மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ. 1800 கோடி ரூபாய் ஒதுக்கலவே மறந்துட்ட உட்கட்சி பிரச்சனைன்னா ஜனங்க ஓட்டு போடணுமா வேணாமா சொல்லு. இப்ப நீங்களும் நானும் நம்ம கட்சிக்காரங்க நம்ம வந்து திட்டிக்குவோம், ஒன்னா சேர்ந்துக்குவோம், கடைசியா ரெட்டலைக்கு நம்ம வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குவோம். ஆனா பொதுமக்கள்கிட்ட மெட்ராஸ்ல அந்த குடிசைகள்ல இருக்கிறவங்க, அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, இந்த நிகழ்வுல பாதிக்கப்பட்டவங்க வந்து ஓட்டு போடணும்னா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? அந்த எதிர்பார்ப்புகளை நம்ம நிறைவேற்றி இருக்கிறோமா? 2015 அப்ப அதிமுக ஆட்சி, இப்ப 2020-21 ஏப்ரல் வரைக்கும் அதிமுக ஆட்சி. அப்ப இதுல என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிற பொழுது குறைஞ்சபட்சம் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணும்? இப்ப எல்லாரையும், இப்ப என் போன்றவர்கள் உட்பட முக்கியஸ்தர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பெருவெல்லாம் வந்திருக்குது, திமுக நம்ம மேல குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, நம்ம இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், இதை வந்து நம்ம மக்கள் இடத்துல வந்து போய் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாதானே நம்ம அதை சொல்ல முடியும். இவங்க என்ன பண்றாங்க? யாரு டிவி விவாதத்துக்கு போகாதீங்க, யாரு எந்த ஊடகத்திலையும் பேசாதீங்க, எதுவுமே சொல்லாதீங்கன்னா எல்லாம் அப்புறம் ஒருதலை பட்சமா தானே போயிடுது. நாங்க அதுக்கு தான் வந்து வேற மாதிரி ஆளுகள் அனுப்புறோம்ல, நாங்க ஒரு வக்கீல் அனுப்புறோம், செய்யறோம், நாங்க அதை பாத்துக்கிறோம், அவங்க பார்த்து பேசிக்கிடுவாங்க சார். யார் அனுப்புறாங்க? பொங்கலூர் மணிகண்டன் ஒரு ஆள் அனுப்புறாங்க, அவர் வந்து கவுண்டர் தலைவரா இருக்கிறாரு. இது அதாவது இதுக்கு யாரையுமே அனுப்பலைன்னா பரவாயில்ல, இதுக்கு யாரையுமே அனுப்பாம இருந்தா கூட வந்து பரவாயில்ல. இது எத்தனை பிரச்சனைகளுக்குள்ள போகுதுன்னு பாத்துங்க. அதாவது அதிமுக கட்சிக்கு ஒரு எடப்பாடி பழனிசாமியோ ஒரு சசிகலாவோ முக்கியம் அல்ல. இந்த கட்சி ஒரு இயக்கமாக இந்த கட்சி பாதிக்கப்படணும், கட்சி நல்லா இருந்தா. ஏன்னா இப்ப வர்ற தேர்தல்ங்கிறது, இப்ப உள்ளாட்சி தேர்தல்ல வந்து சாதாரண கட்சிக்காக பல ஆண்டு காலம் உழைத்தவர்கள் போட்டியிடுவாங்க. அப்ப அவங்கள ஜெயிக்க வைக்கணும்ல. இப்ப மெட்ராஸ்ல அரசியல் பண்றவங்களுக்கு 200 வார்டுல அவங்க போட்டியிடுறாங்க, அதுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்? அப்ப அவர்களை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த இடத்துல கட்சியை தயார் பண்ணணும்ல. இன்னொன்னு சார், இப்ப வந்து ஸ்டாலின் வந்து இப்ப வந்து ஒரு 5000 கோடிக்கு வந்து நான் வந்து அதை திறந்தேன் இதை திறந்தேங்கிறாரு. அப்ப வந்து 6 மாசத்துல அதெல்லாம் திறந்துட முடியுமா சார்? அது யார் பேச மாட்டேங்கிறாங்களா? ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இதெல்லாம் யார் ஆட்சியில வந்து கட்டினது? அந்த பாலத்தை, சென்னையில பாலத்தை திறந்தேன், நான் தான் திறந்தேங்கிறாரு. இந்த கட்டணத்தை நான் திறந்தேங்கிறாரு. இத்தனை கோடிக்கு நான் அந்த கட்டணத்தை திறந்தேங்கிறாரு. 6 மாசத்துல இதெல்லாம் பண்ண முடியுமா சார்? இல்ல, அவங்க பண்ண முடியலன்னு இது எல்லாம் போய் நம்ம சொல்லணும் இல்ல ஜனங்க மத்திய. முதல்ல இதுக்கு முறைகள் என்ன தெரியுங்களா? முதல்ல இந்த முதல்ல உள்கட்சி பிரச்சனையே இருக்கக்கூடாது, அத முதல்ல தீர்க்கணும். இல்ல சார், மொத்த ஊடகமும் வந்து மொத்த ஊடகத்தையும் வந்து யூடியூப் முதற்கொண்டு யூடியூப்ல வந்து
அவர் வந்து மாரிதாஸ், அந்த சாணக்கியா, ஒரு இந்த நாம் தமிழர் கட்சியில உள்ள ஒரு 10 இது அவங்க மட்டும்தான் திமுக எதிர்த்து பேசுறாங்களே ஒழிய மொத்த ஊடகம் தமிழ்நாடு மொத்த ஊடகங்களை வந்து RS பாரதி சொன்னதை வந்து நீங்க எப்பவுமே நாகரிகமா பேசுறாரு. நானும் உங்கள்கிட்ட அப்படியே சொல்றேன். RS பாரதி சொன்ன அது அந்த வேர்டு மாதிரி தான் சார் அவங்க வந்து ஒர்க் பண்றாங்களே ஒழிய சென்னையில வந்து வெள்ளம் வருது, வீட்டுக்குள்ள வந்து மக்கள் மகிழ்ச்சி, மீன் பிடிச்சு விளையாடுறாங்கன்னு போடுறேன். இல்லைங்க, நம்ம போய் பேசணும் இல்ல. நீங்க பாருங்க, ஒரு சேனல் நடத்துறவங்க ஒரு நிமிஷம் இல்ல சுந்தர், சேனல் நடத்துறவங்க அது அவங்க செய்யற தொழில், அவங்க லாபத்துக்கு அவங்க அதே செய்யறாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. நம்ம கட்சி சார்பா போய் நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், எதிர்கட்சி இந்த ஆளுகிற கட்சி இதெல்லாம் தவறு செய்து நம்ம தானே போய் பேசணும். நமக்காக அவங்க பேச மாட்டாங்கல்ல. சேனல் நடத்துறவங்கிறது யாரு? அது அவங்களுக்கு ஒரு தொழில், அவ்வளவுதானே. அவங்களுக்கு எத்தனை வியூவர்ஷிப் வருது, எத்தனை பேர் லைக் பண்றான், எத்தனை பேர் வந்து அந்த ஃபாலோ பண்றாங்க, அந்த இதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் யாரு வந்து பண்றாங்க, அவ்வளவுதான் அவங்க பார்ப்பாங்க. கண்டென்ட் அவங்க போட மாட்டாங்கல்ல. அப்ப யார் பண்ணணும்? நம்ம கட்சியில இருந்து முக்கியமானவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசி எதை சொல்லணும், யாருக்கு பதில் சொல்றது, எப்படி சொல்றதுன்னு செய்யணும். அது கட்சி, இதெல்லாம் தான் தலைமை செய்ய வேண்டியது. அதை எடப்பாடி பழனிசாமி செய்யறது இல்ல. இவர் ஒரு பக்கம் பேசுறாரு, பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் பேசுறாரு, 2 பேருக்கு நடுவுல சசிகலா வந்து நான் தான் பொதுச் செயலர்னு ஒரு பக்கம். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கே. நம்ம திமுகவை பார்த்துல பேசுறோம். எல்லோரும் ஒருமுகமாக திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில எனக்கு செய்யணும் இல்ல. அன்மியூட் பண்ணுங்க சுந்தர். சார், இது சம்பந்தமா ஒரு கேள்வி. உங்க கேஸ் வந்து டெல்லி ஹைகோர்ட்ல வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. இப்போ வந்து சின்னமா வந்து பொதுச்செயலாளர்னு போடுறாங்களே சார், அது வந்து சட்டப்படி நியாயமா? நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா வந்து கோர்ட்ல கேஸ் போடலாம், கேஸ் போட்டா வந்து நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விவாதத்துல பேசுனீங்க. இப்ப ஏன் நம்ம ஆளுங்க பண்ண மாட்டேங்கிறாங்க சார்? அப்படி போடுறது வந்து சரியா தவறா சார்? இல்ல, அதாவது சசிகலா நிச்சயமாக அந்த பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டது தவறுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு, டெல்லி ஹைகோர்ட் சொல்லிருச்சு, உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. அதை தாண்டி சசிகலா பொதுச் செயலாளராக வர முடியாது. இது எனக்கு தெரிஞ்ச அறிவுப்படி இருக்கிறது. என்னுடைய வழக்கு என்னன்னா, அடிப்படை தொண்டர்களாலதான் அதிமுக கட்சியினுடைய தலைமை, அது நீங்க பேரை வந்து பொதுச் செயலாளர்னு வச்சுக்கோங்க அல்லது ஒருங்கிணைப்பாளர்னு வச்சுக்கோங்க, ஆனா அந்த தலைமையை தேர்ந்தெடுக்கிற உரிமை அடிப்படை தொண்டர்களிடத்துலதான் இருக்கு. அந்த தொண்டர்கள் மூலமாகத்தான் தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும். அப்ப இதை செய்யக்கூடிய சரியான முறைங்கிறது இப்ப எல்லோருமே, இப்ப நானு, சசிகலா, எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம், இன்னும் ஒருத்தர் 2 பேர், அது மாதிரி ஒரு குழு வச்சு முதல்ல இல்ல அதாவது ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தான் இருக்கணும். சசிகலா அல்லது தினகரன் தான் ஒருத்தர் தான் இருக்க முடியும். இதை வந்து திருப்பி தூக்கி அந்த குடும்பத்து கையில யாரும் கொடுக்க மாட்டாங்க. அது தினகரன், திவாகரன், பாஸ்கரன் எல்லாம் சேர்ந்து அவங்க குடும்பத்துக்கு ஒரு கட்சி வச்சுக்கலாம். அதிமுக கட்சினா சரி, ஏதோ அம்மா கூட அவங்க ஒரு 30 வருஷம் இருந்தாங்க அப்படிங்கிறது அந்த அம்மாவை நம்ம வச்சுக்கலாம். இப்ப ஒருங்கிணைந்த அதிமுகனா வந்து தினகரன் அண்ணன் வந்து செல்வாக்க நிரூபிச்சிட்டாரு. எத்தனை தொகுதியில ஜெயிச்சிருக்காருங்க? ஆர்கே நகர்ல எல்லாத்தையும் டெபாசிட் இலக்க வச்சார்ல அதிமுக தவிர. அதுக்கப்புறம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் என்ன, சட்டமன்ற தேர்தல் என்ன, 5% ஓட்டு வாங்கினார்ல, வாங்கிட்டு போறாங்க. சீமானு 8% வாங்கினாரு. இவர் கமலஹாசன் தான் வாங்கினாரு, 30 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க. அதாவது அவர் முதலமைச்சருங்கிறதுக்கு அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதிமுகங்கிறது வந்து எம்ஜிஆர் கட்சி, இது சசிகலா குடும்பத்து சொத்து அல்ல. இவங்க எல்லாம் ஏதோ மன்னார்குடி மன்னர்கள் அல்ல, அதிமுகவை அண்டி பிழைக்க வந்தவர்கள். கட்சி என்பது எம்ஜிஆரால துவக்கப்பட்ட கட்சி. இந்த மன்னார்குடிக்காரங்க வந்து மன்னர்கள் பரம்பரையில வந்தவங்க அல்ல. அம்மா கிட்ட ஒரு உதவியாளராக வந்து அந்த உறவை பயன்படுத்தி கட்சிக்குள்ள ஆதிக்கம் செலுத்தியவர்கள். ஆனா இருந்தாலும் கூட கட்சியுடைய நலனும் எதிர்காலமும் ஒற்றுமையும் கருதி நம்ம வந்து ஒரு தொண்டர்களை எல்லாம் ஒரு உறுப்பினர்கள் வந்து நம்ம சேர்த்து ஒரு கிளை கழகத்திலிருந்து தலைமை கழகம் வரைக்கும் நம்ம வந்து தேர்தல் நடத்திதான் தலைமையை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். இது வந்து தினகரன் இதை பண்ணியிருக்காரு, அதை பண்ணியிருக்காரு, தனிப்பட்ட எந்த நபரும், எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி,
பன்னீர்செல்வமா இருந்தாலும் சரி, கேசி பழனிசாமியா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட யாரு முக்கியம் அல்ல. அதிமுக என்கிற கட்சி முக்கியம். சசிகலா என்பவர்களது குடும்பம் மன்னர் பரம்பரை அல்ல. ராஜவம்சத்துல அவங்க பையன், அவங்க சித்தி பையன், மாமன், மச்சின, அண்ணன், தம்பி எல்லாருக்கும் பதவி கொடுக்கணும்னா அவங்க தனியா கட்சி வச்சு நடத்திக்க வேண்டியதுதானே. இப்ப தினகரன் என்னைக்காவது அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்லியிருக்காரா? இல்ல தினகரன் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லியிருக்காரா? சொல்லல. சசிகலாவுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்து விட்டாருங்க. அப்ப ஆமாங்க, சசிகலா போய் எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்ட வெள்ளம் பூரா ஆனா தடுத்து நிறுத்திடுமா? சசிகலாங்கிறது யாருங்க? ஒரு ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்ட குற்றவாளி. இந்த சசிகலா மேல பாதிக்கப்படாத கட்சிக்காரன் ஒரு நகரத்துல ஒருத்தனை காட்டுங்க பார்க்கலாம். நீங்க அதிமுக என்பது சாதியத்துக்கு அப்பாற்பட்டது, மதவாதத்துக்கு அப்பாற்பட்டது, லஞ்சத்துக்கு அப்பாற்பட்டது, ஊழலுக்கு அப்பாற்பட்டது. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.